வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களின் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ரொம்ப கொடூரமான மீனை தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் அது அதோட முள் தான் அவ்வளோ கொடூரமான மீன். இந்த மீன் இதை சுங்காங்கெழுதுன்னு மற்ற ஏரியாவில் சொல்லுவாங்க. நம்ம சைடில் ஆக்கெழுத்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மீன் நம்ம இந்த மீனோட முள் குத்துனுச்சு அப்படின்னா அவ்வளோ வேகமாக, ஒரு தேள் கடிச்சா எவ்வளோ வேகமாக நம்மளுக்கு வலிக்குமோ அதை விட ரொம்ப மோசமாக வலிக்குங்க கடலில். இந்த மீனை பார்த்தாலே மீனவர்களே கொஞ்சம் பயந்து தான் நிற்போம். ஆனால் இந்த மீன் சமைச்சி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னுங்கிறத உண்மையாகவே சாப்பிட்டவங்களுக்கு அவ்வளோ தெரியும். அவ்வளோ டேஸ்ட்டான மீன். இந்த மீனை தான் இன்றைக்கி நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மீன் சமைக்கிறது ஒரு வித்தியாசமாக சமைப்போம். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு சாப்பிடலாம். இந்த ஆக்கெழுத்தி மீனை இன்றைக்கி நம்மளுக்கு வெட்டி சமைக்க போகிறது அம்மாவும் பொண்ணும் தான். அதாவது என்னோட அம்மாவும் அம்மாவோட அம்மாவும் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த மீனை வெட்டி சமைக்க போகிறாங்க. இந்த மீனை வித்தியாசமாக சமைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதையுமே இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ மீனை வெட்டிக்கிட்டு இருக்கிறது என்னோட அம்மாச்சி. இந்த நீங்கள் மீனை நீங்கள் நாகப்பட்டினம் ஹார்பரோ இல்லை நாகப்பட்டினம் சரௌண்டிங்கில் உள்ள எங்கே வாங்கணும் அப்படின்னாலும் ஆக்கெழுத்தி மீன் அப்படின்னு கேட்டால் மற்ற இடத்துல கொடுப்பாங்க. இந்த மீனை முக்கியமாக வாங்கிட்டு போய் சுத்தம் பண்ணுறது ரொம்ப 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 சேஃபாக பண்ணணும். சுத்தம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் இந்த மீனை வாங்கினீங்க அப்படின்னா அங்கே உள்ள நம்ம அங்கேயே மீன் வெட்டி கொடுக்குறவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட நீங்கள் வெட்டி வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃபு. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மீனில் நார்மலாக கெளுத்தி மீன் மாதிரி 3 முள் இருக்கும். 2 சைடுலையும் மேலேயும் ஒரு முள் இருக்கும். அந்த முள்ளை பார்த்து மீன் வெட்டும் போது அந்த முள் நம்மளுக்கு குத்துனுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு வேகமாக கடுக்குங்க. அது மீன் உயிரோடு இருந்தாலும் சரி, செத்து போனாலும் எப்போயா இருந்தாலும் அந்த மீன் முள் குத்துனுச்சுன்னா வலிக்கும். அதனால் இந்த மீனை வெட்டுறதுக்கு முன்னாடி ரொம்பவே சேஃபாக வெட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் மீனை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த மீன் ரொம்ப வழுக்கும். நம்ம தரையில் உட்காந்து பண்ணுறதை விட இதை மண் தரையில் உட்காந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃபு. ஏன் அப்படின்னா, இப்போ 2 தடவை மீனை கையில் பிடிக்கும் போதே அந்த மீன் வளன்னு இருக்கும். கையில் பிடிச்சி வெட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தரையில் உள்ள மண்ணில் கையை தொட்டுட்டு அந்த மீனை வெட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற மீனுக்கும் அதை மாதிரி வெட்டினா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மீன் ரொம்ப வளன்னு இருக்கிறதுனால இந்த மீனுக்கு அந்த மாதிரி வெட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. இந்த மீனை க்ளீன் பண்ணுறது இந்த முறையில் க்ளீன் பண்ணாலே நம்மளுக்கு போதும். இந்த மாதிரி எல்லா மீனையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அலசும் போது நம்ம மீனை மண் தொட்டு மீனை இது பண்ணியிருக்கோம்ல, அதனால் அலசும் போது நல்லா அந்த மண்ணெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அலசுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு பொறுமையாக அலசுவாங்க. ஒவ்வொரு மீனாக எடுத்து அந்த மீனில் இந்த பாருங்களேன், இந்த மாதிரி அந்த மீனில் ரத்தம் இதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரொம்ப பார்த்து க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் ஒரு மண் கூட தட்டிட்டாலும் அது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால மீனை சுத்தம் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக பார்த்து க்ளீன் பண்ணுவாங்க. உண்மையாகவே இந்த மீனை எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் சாப்பிட்றது ஆக்கெழுத்தி மீன். மற்ற யாருமே இந்த மீன் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கவே தேவையில்லை. ஒரு நாள் நான் சொல்கிறதுக்காக நீங்கள் ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி அடுத்தடுத்த நாள் நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சில பேர் இந்த கெளுத்தி மீனே சாப்பிட மாட்டாங்க. மற்ற கெளுத்தி மீனுக்கும் இந்த ஆக்கெழுத்தி மீனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இதை நம்ம சமைக்கிற முறையை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பொரியரிசி தூவி சமைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு மாதிரி அரிசியை வறுத்து மசாலா போடுற மாதிரி அரிசி, பெருஞ்சீரகம் இதெல்லாம் வறுத்து போடுவாங்க. அதை நம்ம இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி எல்லா மீனையுமே அலசி எடுத்தாச்சு. இப்போ பாருங்களேன் எந்த அளவுக்கு. இப்போ 3 தடவை நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ சமைக்க போகிறதுக்கு அந்த சட்டியில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் மீனை.
இதில் நம்ம வித்தியாசமாக சமைப்போம்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த வித்தியாசம் வந்து ஒன்றும் இல்லைங்க. நம்ம நார்மலாக குழம்பு வைக்கிற மாதிரி வச்சு அதில் ஒரு மசாலா மட்டும் சேர்ப்போம். அந்த மசாலா மட்டும் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி நார்மலாக குழம்பு வைக்கிற மாதிரி புளி கரைசலை ரெடி பண்ணி வச்சுப்போம். ஏன்னா மீன் குழம்பு அப்படின்னாலே நம்ம புளி கரைசல் தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துனோன்னே நம்ம வந்து மசாலா, அந்த மசாலா இந்த மசாலா எதுவுமே போட மாட்டோம். குழம்புக்குன்னு ஒரே மசாலா எல்லா இதையுமே போட்டு குழம்புக்குன்னு ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருப்போம். இந்த ஒரு மசாலா மட்டும்தான் நம்ம குழம்புக்கு வந்து போட்டு எப்பயுமே குழம்பு வைப்போம். இந்த மசாலா ரொம்ப சீக்ரெட் மசாலாவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. நாகப்பட்டினம் சைடில் நீங்கள் பஜார் ஸ்ட்ரீட் அந்த கடத்தரில் வந்து எப்போ போய் கேட்டிங்கனாலும் இருக்கும். அதே மாதிரி எல்லா ஊர்லேயுமே எல்லா இடத்துலையும் குழம்புக்குன்னு ஒரு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்பாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் நாகப்பட்டினத்தை பொறுத்த வரையும் கடத்தரில் இது நார்மலாக கிடைக்குங்க இந்த மசாலா. அந்த மசாலாவை போட்டு தேவையான அளவுக்கு போட்டதுக்கப்புறம் எப்பயுமே தக்காளி வந்து நாங்கள் குழம்பு கூட்டும் போது தக்காளியை குழம்போட கையால் இது பண்ணி விடுறது தான் வழக்கம். இதுதான் வந்து அந்த காலத்தில் பாட்டிலாம் குழம்பு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரியே வைக்கிறதுனால எப்பயுமே எங்கள் வீட்டில் தக்காளியை வந்து வெட்டி குழம்புல போட மாட்டோம். இந்த மாதிரி குழம்பு கூட்டும் போது தக்காளியை தான் கரைச்சி தான் விடுவோம். இந்த மாதிரி நம்ம இப்போ குழம்பை கரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்காக அரிசி வறக்க போகிறோம். நம்ம நார்மலாக சாப்பாடு சமைக்கிறதுக்கு அரிசி எடுப்போம்ல, அந்த அரிசியை ஒரு டம்ளரில் 3/4 அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அந்த அரிசியை சட்டியில் போட்டு நல்லா பொன்னிறத்துக்கு வர்ற மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி இந்த கலருக்கு வந்ததும் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தெரியுதுங்களா, அரிசி வந்து இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறோம். ஜீரகம் இருக்குல்ல, பெருஞ்சீரகம், அந்த பெருஞ்சீரகத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு, அந்த அரிசி எடுத்ததை விட பாதி அளவுக்கு இந்த பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறோம். அந்த பெருஞ்சீரகத்தையும் அரிசி வறுத்த மாதிரியே நல்லா வறுத்துக்கிறோம். சட்டி சூடாக இருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த பெருஞ்சீரகத்தை போட்ட உடனே எடுத்தாலே போதும். இதையும் அரிசியையும் ஒரே பிளேட்டில் நம்ம ஒன்றா கொட்டிக்கலாம். இப்போ அதை நம்ம அப்படியே வச்சுட்டு குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி இதில் வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து வடகம் வந்து குழம்போட வாசத்துக்காக பூண்டு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள், பூண்டு, ஜீரகம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு வடகம்னு ஒன்று வச்சுருப்போம். அது கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்ப அதோடு போட்டு ஊற்றி குழம்பு வந்து கொதிக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசியையும் பெருஞ்சீரகத்தையும் ஒன்றா போட்டு அதை நல்லா கொரகொரப்பாக இல்லை, நல்லா கொரகொரப்புக்கும் அடுத்தது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா இந்த பதத்துக்கு, இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன், இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அலசி ரெடியாக இருக்கிற நம்ம மீன், ஆக்கிலத்தி மீன் குழம்புல போடுறதுக்காக மாங்காவும் முருங்கைக்காவும் ரெடியாக இருக்குது. நம்ம வேறு எந்த காய்கறியுமே குழம்புல சேர்க்கலை. நீங்களும் இது மாதிரியே வச்சு பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கிறோம். மாங்காய் முருங்கைக்காய் கூட நீங்கள் கம்மியாக சேர்த்தாலே போதும். ஏன்னா மீன் அதிகமாக இருக்கிறதுனால கம்மியாக சேர்த்தாலே போதும். எந்த அளவு கம்மியாக சேர்க்குறீங்களோ
ஆனால் மாங்காவை பொறுத்தவரை மீன் குழம்புல மாங்காய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். புளிப்பு லேசாக புளிப்பாக அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அது போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மீன் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறோம். இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்க ஆக்கெழுத்தி மீனை நம்ம அப்படியே அந்த குழம்பு சட்டியில் வச்சு நல்லா சுண்ட விடணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரியே குழம்பு வச்சு இந்த மீனை சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழம்பு நல்லா இல்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டீங்க. அவ்வளோ சிறப்பான மீன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு. இந்த மாதிரி மீன் எல்லாத்தையுமே சட்டியில் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சட்டியை மூடி குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடுவோம். மறுபடியும் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு கிச்சனை வந்து நீங்கள் பார்க்குறீங்களா? நீங்களே பாருங்களேன். இதில் வந்து எல்லாம் ஒவ்வொரு டப்பாலையும் சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயம் இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு டப்பாவில் சின்னதாக இருக்கும். கீழே சீனி, சர்க்கரை, அரிசி இது எல்லாமே இருக்கும். இந்த சைடில் ஃபுல்லாக பாத்திரங்க. இது வந்து ஃப்ரிட்ஜி. இது நம்ம வீட்டு கிச்சனுங்க. இது நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜி. மாவு எல்லாமே எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான். கீழே பார்ப்போமா? கீழே வந்து எலுமிச்சப்பழம், முட்டை இந்த மாதிரி இது எல்லா வீட்லேயுமே இருக்கிறது தான் நார்மலாக. இப்போ நம்மளுக்கு குழம்பு ஃபுல்லாகவே கொதிச்சிருச்சு. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. குழம்பு ஓரளவு கொதிச்சிருச்சா? இது வந்து இப்போ வந்து மீன் குழம்பு கம்மியாக தான் கொதிச்சிருக்கு. அதனால் குழம்பு வந்து மீன் ஒரே இடத்துல இதாகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்காக குழம்பு லேசாக இது பண்ணி விட்டுக்கிறோம். வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு மறுபடியும் சட்டியை திறந்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மீனும் நல்லா வெந்து அதோடைய தோல்லாம் இதாகிற அளவுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை, அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இந்த குழம்போட சேர்க்கணுங்க. ஏற்கனவே நல்லா குழம்புலாம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த அரிசி, பொரியரிசி, அதை வந்து பொரியரிசியும் சீரகத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த மாதிரி குழம்புல போட்டுக்கணும். எப்பயுமே இப்படி குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த குழம்பை போட்டு கிண்டக்கூடாது. ஏன்னா மீன் வந்து இது வந்து அப்படியே மெதுவான மீன். குழம்பு கிண்டணும் அப்படின்னா அப்படியே குழம்போடு சேர்ந்து உடச்சிக்கும் மீன். அதனால் கிண்ட மாட்டோம். லேசாக அந்த மசாலா வந்து அதை படுற அளவு, குழம்புல படுற அளவுக்கு இருந்தாலே போதும். இந்த மாதிரி வச்சு ஒரு நிமிஷம் இந்த நம்ம அரிசி மாவு கொட்டி ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். குழம்பு இறக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். குழம்பை இறக்கி நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டோம் அப்படின்னா குழம்பு சாப்பிட்றதுக்கு தயார். அப்படியே குழம்பு நம்ம எந்த அளவுக்கு தனியாக இருக்கோ இந்த பொடி போட்டது, அந்த அரைச்ச அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் அப்படியே கட்டி ஆகிடுங்க. குழம்பு அவ்வளோ கட்டி ஆகிடும். குழம்போடு எடுத்து அந்த மீனை வச்சு வாயில் வச்சு நம்ம அப்படியே முள்ளை மட்டும் தனியாக எடுக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போ சமைச்சு முடிச்சாச்சு. நம்ம எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அம்மாச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு முள் வந்து மண்டை சைடில் முள் கொஞ்சம் இருக்கும். முள்ளுனா சும்மா லைட்டாக நம்ம எப்போதும் உள்ள மாதிரி. அதனால் குழந்தைங்க கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க. மற்றபடி நம்ம மீனோட வால் சைடெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீனில் நடுமுள் மட்டும்தாங்க இருக்கும். அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது நம்ம உட்காந்துருவோமா? நம்ம சாப்பிட்டுடலாம். ஏன்னா செம பசி, உண்மையாகவே செம பசியில் தாங்க இருக்கேன்.
அவ்வளோதான், நம்ம சாப்பிட உட்காந்தாச்சு. நான் வந்து மேக்ஸிமம் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னா, குழம்ப கொஞ்சமாக ஊற்றி, ஒரு மாங்காய், குழம்ப கம்மியாக ஊற்றி, அந்த மீனை எடுத்து அந்த மீனை வந்து மீனோட செதை, மீனோட மீட்டை வந்து அப்படியே சாப்பாடில் போட்டு சாப்பாடோடு சேர்ந்து பெரட்டி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னடா இவ்வளோ ஹைப்பு கொடுக்குறியே அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வாயில் வைக்கும் போதே உங்களுக்கு தெரியுதா, மீன் வந்து அவ்வளோ மெதுவான மீனுங்க. அதோட மீட்டெல்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா மீனோட முள் மட்டும் தனியாக வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மீன் கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த மீன் வந்து நாகப்பட்டினம் ஹார்பரில் இன்றைய டேட்டுக்கு இன்றைக்கி தாங்க நாங்கள் இந்த மீன் வாங்கினோம். இந்த மீன் நாகப்பட்டினம் ஹார்பரில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த மீனை வாங்கி நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகை மீனவன்.